அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிங் டிரைவரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்டிங் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் வந்து 2 பேங்க் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணு எஸ்பிஐ, இன்னொன்னு கோட்டக் மஹிந்திரா. இப்போ எஸ்பிஐ வந்து 9 வருஷமா யூஸ் பண்றேன். கோட்டக் மஹிந்திரா 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இது 2 கார்டுமே வந்து இப்போ ஏடிஎம் கார்டும் வந்து 2மே டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதுனால நான் என்ன பண்ணேன், எனக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா காலைல 6 மணிலாம் டியூட்டி எடுத்து நைட்டு 10, 11 மணி வரையிலும் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கல. அப்போ நான் வந்து ஏடிஎம் கார்டு மாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கும்போது, எனக்கு நியர்பை அதாவது நெல்சன் மணிக்கம் ரோட்ல எனக்கு வந்து டியூட்டி ஒண்ணு வந்து டிராப் ஒன்று வந்தது. சரி அந்த இடத்துல நம்ம போய் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோட்டக் மஹிந்திராவுக்கு பேங்க்குக்கு நம்ம உள்ளே போகும்போது அவங்க வந்து வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி என்னுடைய ஏடிஎம் கார்டு உடஞ்சி போச்சு, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே சார், ஒரு ஃபார்ம் கொடுத்து எனக்கு வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. சரி அதை எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணாதே, இந்த ஜிபே ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணாதே, எங்களோட ஓன் பேங்க் இதுவே இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணணுமோ ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போது இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஓப்பன் பண்ண பிரான்ச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியாவில் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஏரியாவில் நான் இல்லை, வேறு ஏரியாவுக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன் நான். அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டு வரணும் என் வீட்டுக்கு அப்படின்னாக்கா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை பற்றி பேங்க்காரங்கிட்ட நான் சொல்லும்போது அந்த ஆப்லேயே நான் வந்து மாற்றி கொடுக்குறேன், அதிலே வந்துடும் சார் சொன்னாங்க. வித்தின் 7 டேஸில் அந்த பேங்க் இது வந்துடுச்சு, எனக்கு ஏடிஎம் கார்டு வந்துச்சு. எது ப்ரைவேட் பேங்க்கு கோட்டக் மஹிந்திரா வந்துச்சு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போது எஸ்பிஐக்கு போகலாம். எஸ்பிஐக்கு அங்கேருந்து ஒரு பந்தனூன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதுக்கு பேக் சைடில் தான் அந்த பேங்க் இருக்குது எஸ்பிஐ. சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் கேட்குறேன். அங்கே ஒரு சார் இருந்தார். அந்த சார் வந்து அந்த மேடமை போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் போனேன். உள்ளே போய் இந்த மாதிரி மேடம் என்னோடது வந்து ஏடிஎம் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு, இதை இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லும்போது அவங்க சொன்ன ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எப்படி தெரியுமா, அங்கே நம்பர் இருக்கும், அந்த நம்பரு இது ஃபோன் பண்ணு, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் பேங்க் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்க வேலை செய்கிறத தவிர்த்துட்டு என்ன வேலையில் தெரியுமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. நான் பேசும்போது ஃபோனில் இப்படி இருக்கிறாங்க, வெட்டியாக கதையை பேசிக்கின்னு வெட்டியாக பண்ணு. ஒரு ப்ரைவேட் பேங்க்கை அவ்வளோ துரிதமாக பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் பேங்க்கை எப்படி செயல்படுதுன்னு பாருங்களா. அவங்க சொன்ன அந்த பதில்லையே எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, சி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே நான் வந்து என்ன பண்ணேன், ரெஸ்பான்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து இது வேலை ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளில வந்துட்டேன். இது தாங்க ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்.